வெல்கம் டு ஸ்பாட்ஸ். வாஷிங்டன் சுந்தர் ஜிடிலேருந்து சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆக போகிறான்னு சொல்லிட்டு நிறைய நியூஸஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்முங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக யூடியூப் சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இதை பற்றி வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆக போகிறாரு, இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்முங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து சொல்லியிருந்தாரு. அதையும் நம்ம நம்ப முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆஷன் அவங்களுடைய யூடியூப் சேனல்லே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்த டீம்லேருந்து இந்த டீமுக்கு போகிறாருன்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை. ஸோ அதனால் இதையும் நம்பக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோர்ஸ்லையும் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஆல்மோஸ்ட் இது டீல் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், கன்ஃபார்மாக ட்ரேட் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, இந்த விஷயம் இப்படி போயிட்டு இருக்கையில் இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன் ஏற்கனவே சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் ஆர்ஆர்லேருந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த கதை என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஒரு டீமுக்கு ட்ரேட் பண்ணி விடணும்னா ஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி சஞ்சு சாம்சனை தந்தால் அதுக்கு போல் நீங்கள் வேறு எந்த பிளேயர் தருவீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்ம சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ட்ரேடு பண்ணியே நம்ம வந்து கேள்விப்பட்டே கிடையாது. இப்போ ட்ரேடு பண்ணுற அப்படின்றாங்க. அதுலேயும் வேறு பிளேயர் வேறு கேட்டாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? அதே தான் நடக்குது. அதாவது நாங்கள் பிளேயர்லாம் தரமாட்டோம், ஆல் கேஷ் டீலாக வேணால் முடிச்சுக்கிறோம், நீங்கள் சஞ்சு சாம்சனை எங்களுக்கு தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கேட்டுருக்காங்க. அதுக்கு ஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பே இல்லை ராஜா, நீங்கள் 2 கொடுங்க, நாங்கள் அது போல் சஞ்சு சாம்சனை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கிடையவே கிடையாது, நாங்கள் வந்து ஆல் கேஷ் டீலாக முடிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சொல்லிட்டாங்க. அப்போ வாய்ப்பில்லை ராஜா, நானும் சஞ்சு சாம்சனை தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆர்ஆரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லா சோர்ஸ்லையும் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க. சஞ்சு சாம்சன் அவ்வளோதான், சிஎஸ்கேக்கு வரமாட்டாரு, கதையை முடிந்து விட்டது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டு வருகிறது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் எந்த ஒரு டீமுக்கும் ட்ரேட் ஆகாமல் இருக்கணும். ஆக்ஷனுக்கு சஞ்சு சாம்சனை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு அதில் சிஎஸ்கே ஃபைட் பண்ணி சஞ்சு சாம்சனை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்பவே சான்ஸ் கம்மியும் சொல்ல மாட்டேன், வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ வாஷியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாஷி ஒரு நல்ல பிளேயர் தான், நான் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன் அவரை பற்றி குறைய. ஆனால் ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸுக்கு தள்ளி விட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாஷிங்டன் சுந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து அனுப்பி விடுறாங்க. ஆல் கேஷ் டீல் தான். ஓகேவா, ஸோ சிஎஸ்கே ஆல் கேஷ் டீலாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடே வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நடக்க போகுது. இப்போ ஒருவேளை அந்த ஆல் கேஷ் டீலுக்காக தான் ஜிடி இந்த விஷயத்தை பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணுது. உங்களுடைய கருத்து இதை பற்றி நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம்.